ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர் பார்ட் 13 இதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி 12 பார்ட் பார்த்தோம், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பார்ட்டு 12 பார்ட்டு போட்டிருந்தோம். இவன் என்னடா கமெண்ட்ரியே போடாமல் ஃபுல்லாக கேம் போட்டுட்ருக்கா அப்படின்லாம் எல்லோரும் நினச்சிடாதீங்க. கமெண்ட் ஸ்க்ரீன் ரீடர் போடலான்னு நினச்சேன், பட் அதுக்கு வியூஸ் அவ்வளோ கிடைக்கல. இருந்தாலும் இன்றைக்கி வந்து நம்ம பேசிக் யூஸருக்காக தான் போடுறோம் அப்படின்றதுனால சரி போட்டுடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து இன்றைக்கி பார்ட் 13 என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி 12 இந்த வீடியோ யாராவது ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் 12 பார்ட் போட்டிருக்கேன். அந்த 12 பார்ட்டோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்ட் 13 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டி பார்ட் ஜெஸ்டர்னா என்ன, அதை எப்படி செட் பண்ணுறது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது. ஓகேவா? இதுதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மல்டி பார்ட் ஜெஸ்டர்னால் முதல்ல என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். மல்டிபார்ட் ஜெஸ்டர் அப்படின்னா என்ன, மல்டிபார்ட் ஜெஸ்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டவுன் அண்ட் ரைட் போட்டால் மெனு ஓப்பன் ஆகும், எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? டிஃபால்ட்டாக அது மெனு ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம டவுன் அண்ட் ரைட் போட்டு ரைட் அப்படியே கை எடுக்காமல் திரும்ப ரைட் ஸ்வைப் பண்ண ஒரு ஆப் ஓப்பன் ஆனால் எப்படி இருக்கும், அப்பு ஸ்வைப் பண்ண ஒரு ஆப் ஓப்பன் ஆனால் எப்படி இருக்கும், லெஃப்ட் ஸ்வைப் பண்ண ஒரு ஆப் ஓப்பன் ஆனால் எப்படி இருக்கும், டவுன் ஸ்வைப் பண்ண ஒரு ஆப் ஓப்பன் ஆனால் எப்படி இருக்கும். இதுதான் மல்டிபார்ட் ஜெஸ்டர்ஸ். அதாவது ஒரு ஜெஸ்டர்ஸில் 4 ஜெஸ்டர்ஸை அசைன் பண்ணுறது தான் மல்டிபார்ட் ஜெஸ்டர்ஸ். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டவுன் அண்ட் ரைட் போட்டு மெனு ஓப்பன் ஆக முன்னாடி, அதாவது டவுன் ரைட் போட்டு அடுத்த செகண்டில் ரைட்டு ஸ்வைப் பண்ணணும் ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். நம்ம என்ன ஆப் அதில் அசைன் பண்ணிச்சிருக்கோமோ, ரைட்டில் என்ன ஆப் அசைன் பண்ணிச்சிருக்கோமோ அந்த ஆப் ஓப்பன் ஆகும். இப்போது அப்பு ஸ்வைப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அப்பில் என்ன ஆப் அசைன் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஆப்பில் ஸ்வைப் பண்ணால் கூட அந்த ஆப்பு ஓப்பன் ஆகும். லெஃப்ட்டில் என்ன ஆப் அசைன் பண்ணிச்சிருக்கோமோ அந்த லெஃப்ட்டில் உள்ள ஆப் ஓப்பன் ஆகும். டவுன் ஸ்வைப் பண்ணோன்னா டவுனில் என்ன ஆப் அசைன் பண்ணிச்சிருக்கோமோ அது ஓப்பன் ஆகும். இதுதான் மல்டிபார்ட் ஜெஸ்டர்ஸ். ஓகேவா? இதுதான் மல்டிபார்ட் ஜெஸ்டர்ஸ். ஓகேவா? இப்போ இதை எப்படி செட் பண்ணுறது? ஓகேவா? அதை இப்போது எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாமா? ஓகேவா? அங்கே வீடியோவில் ஏற்கனவே வீடியோவில் தானடா இருக்கும் அப்படின்னு கேட்டுறாங்க, இது ஒரு ஃப்ளோர் வந்துருச்சு. ஓகே, இப்போ ஓகே கமெண்ட் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் கமெண்ட் ஸ்க்ரீனர் வச்சுருக்கனால சிஎஸ்ஆர் ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஜிஷோ வச்சுருந்தீங்கன்னா ஜிஷோ ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணிங்க, அதாவது ரெண்டில் ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஓகே, கமெண்ட்ரியோ ஜிஷோ ரெண்டில் ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆக்ஷன் செட்டிங்ஸ். ஓகேவா? 4வது செட்டிங்ஸ் ஆக்ஷன் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது இந்த மல்டிபார்ட் ஜெஸ்டர் செட்டிங்ஸ் இதோ டபுள் டேப் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்துட்டு மல்டிபார் ஜெஸ்டர்ஸ். இப்போ நம்ம என்ன செஞ்சோம், கமாண்ட் ஸ்க்ரீனர் வந்து ஆக்ஷன் செட்டிங்ஸ் வந்து மல்டிபார் ஜெஸ்டர் செட்டிங்ஸில் இருக்கிறோம். ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் மல்டிபார் ஜெஸ்டர் செட்டிங்ஸ் செக் பாக்ஸ் அன்செக்கில் இருக்கும் டிஃபால்ட்டாக. இதை டிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த மல்டிபார் ஜெஸ்டர் என்ன செய்யும், நமக்கு யூஸ் ஆகும். இது அன்டிக்கில் இருந்துட்டு நம்ம எவ்வளோ தான் செட் பண்ணாலும் என்ன செய்யாது, மல்டிபார் ஜெஸ்டர் வந்து யூஸே ஆகாது. ஓகேவா? இதை நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை மறக்காமல் டிக் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அப் மல்டிபார் ஜெஸ்டர் செட்டிங்ஸ். இதில் அதுக்கு அடுத்தது டவுன்னு லெஃப்ட் மல்டிபார் ஜெஸ்டர் ரைட் இந்த 4லேயுமே எதுவுமே அசைன் பண்ணாதீங்க. ஏன் அசைன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து 4ஐயும் டிஃபால்ட்டாக நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு குரோமில் ப்ரௌஸ் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ இதுலேயோ ஒரு இதை அசைன் பண்ணிச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் ரைட் ஸ்வைப் பண்ணிட்டு அப்படியே போய்ட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரைட் ஸ்வைப் பண்ணி ரைட்டில் திடீர்னு ரைட் ஸ்வைப் பண்ணால் யூடியூப் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ரைட்டில் யூடியூப் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ரைட் ஸ்வைப் பண்ணிட்டு ரைட் திரும்ப ரைட் கடற்கன்னு ஸ்வைப் பண்ணும்போது யூடியூப்குள்ளே போயிடும். ஓகேவா? அதனால தான் வந்துட்டு ரைட்டில் வந்து ரைட்டு லெஃப்ட்டு டவுன் ஆப்பில் எதுவுமே நீங்கள் செட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். ஓகே, அதுக்கப்புறம் இதில் மொத்தம் 64 இந்த 4ஐயும் தள்ளி 48 ஜெஸ்டர்ஸ் நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். 48 ஃபங்க்ஷன் நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம் மல்டிபார் ஜெஸ்டர் செட்டிங்கில். இப்போ நான் ஒரே ஒரு இது உங்களுக்கு சொல்லித்தரேன், டவுன் அண்ட் ரைட். அதில் நான் சொல்லித்தரேன், நீங்கள் எதில் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு டவுன் ரைட் இதில் நான் டபுள் டேப் பண்ணுறேன். ஓகே, இதில் டபுள் டேப் பண்ணுவோம். இதுலேயும் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இப்போ நான் டவுன் அண்ட் ரைட் மல்டிபார் ஜெஸ்டரில் உள்ளே போனால யூஸ் டவுன் அண்ட் ரைட் மல்டிபார் ஜெஸ்டர் செட்டிங்ஸ் செக் பாக்ஸ் செக்கில் நான் வச்சுருக்கேன், ஏற்கனவே செக் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஓகே, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக செட் பண்ணுறீங்க அப்படின்னா அன்டிக்கில் இருக்கும், அது மறக்காமல் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நான் டவுன் அண்ட் ரைட் மல்டிபார் ஜெஸ்டர் செட்டிங்ஸில் வந்தனால தான் எனக்கு டவுன் அண்ட் ரைட் மல்டிபார் ஜெஸ்டர் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ உதாரணத்துக்கு லெஃப்ட் ஹேண்ட் அப் மல்டிபார் ஜெஸ்டர் செட்டிங்ஸில் போனீங்கன்னா யூஸ் லெஃப்ட் ஹேண்ட் அப் மல்டிபார் ஜெஸ்டர் செட்டிங்ஸ் செக் பாக்ஸ் அன்செக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நீங்கள் எதுக்குள்ளே போகிறீங்களோ அது செக் பாக்ஸ் அன்செக்கில் இருக்கும். நீங்கள் மறக்காமல் டிக் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து
இங்கே என்ன செய்யலாம் அப்படின்னா செட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், லெஃப்ட்டில் நான் பிளேங்கிராம் வச்சுருக்கிறேன், ரைட்டில் வந்து ஃபேஸ்புக் இருக்குது, அப்பில் வந்து யூடியூப் இருக்குது, டவுனில் வந்து இன்ஸ்டாகிராம் இருக்குது. ஓகே, நான் இந்த நாளும் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஆப்ஸ் ஓகேவா. வாட்ஸ்அப் அப்படி இந்த 4 ஆப் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால 4 வச்சுருக்கிறேன். ஓகேவா. ஓகே, இதை எப்படி செட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும், அதனால தான் நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் ரைட்டில் உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி இதில் எது வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆப் வேணுன்னா அதில் செட் பண்ணிக்கலாம். இதில் எது வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா. செட் பண்ணது தெரியல அப்படின்னா நான் சொல்லுங்கள் கமெண்டில். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனல் லிங்கில் இருக்கும், மறக்காமல் நம்ம குரூப்பில் சேர்ந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா. ஓகே, இப்போது அதுக்கு அடுத்தது இதை நம்ம இப்போ யூஸ் பண்ணி பார்க்கணும். நீ செட் பண்ணுறதெல்லாம் சரி, ஃபஸ்ட்டு யூஸ் ஆகுமாடா அப்படின்னு நீங்கள் கேட்டுறக்கூடாது இல்லையா. இப்போ நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். கொடுத்துடலாம். ஓகே, நம்ம ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்திருக்கோம் இப்போ. ஓகேவா. இப்போ நான் வந்துட்டு உதாரணத்துக்கு நான் டவுன் அண்ட் ரைட் போட்டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணி காமிக்கிறேன். பிளேங்கிராம் ஓப்பன் ஆகுதா அப்படின்றத பார்த்துடலாம். பாருங்கள், பிளேங்கிராம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா. இப்போது அதுக்கப்புறம் டவுன் அண்ட் ரைட், அதாவது டவுன் அண்ட் ரைட் போட்டு அப் ஸ்வைப் பண்ணுறேன். ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகுதான்னு பார்த்துடலாமா. சாரி, யூடியூப். சாரி ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் வச்சுருந்தாப்பில். ஓகேவா. ஓகே, யூடியூப் ஓப்பன் ஆயிடுச்சு. என்னடா டே நீ போய் சொல்லாதடா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையாட்டு ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ரைட்டில் வந்து ரைட் ஸ்வைப் பண்ணி காமிக்கிறேன். ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகுதான்னு பார்த்துடலாம். ஓகேவா. அது ஒரு கவனக்குறைவு. சாரி. இப்போ பாருங்கள், ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகும். பாருங்கள் ஃபேஸ்புக், அதாவது டவுன் ரைட் போட்டு ரைட் ஸ்வைப் பண்ணி ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகிரும். பாருங்கள். ஓகே, இது ஃபேஸ்புக் தானே. பார்த்தீங்களா. ஓகே, இப்போ நம்ம வெளியே வந்துடலாம். இப்போது டவுன் போட்டு காமிக்கிறேன். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் ஆகுதா அப்படின்றத பார்த்துடலாம். பாருங்கள், இன்ஸ்டாகிராம் ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இது இன்ஸ்டாகிராம். ஓகேவா. ஓகே, இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஜோக்கு தான் இறக்குங்களே, தப்பாக சொல்கிறேன் அப்படின்லாம் நினச்சிக்காங்க. சும்மா ஒரு ஜோக்கு தான். ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம 4 ஓப்பன் ஆச்சு. ஓகேவா. நீங்கள் இதில் இதே மாதிரி ஒவ்வொரு, அதாவது அந்த டவுனு ரைட்டு டவுன் அப் ரைட் லெஃப்ட் இந்த 4 தள்ளி மீதி எல்லாத்துலேயும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதுதான் மல்டி பார் ஜெஸ்டர்ஸ். ஓகேவா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அதாவது எப்படி அப்படின்றது இன்னொருத்தோட சொல்கிறேன். அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு ஜெஸ்டர் செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உள்ளே போனதும் ஃபஸ்ட்டு மல்டிபார் ஜெஸ்டரில் போனது யூஸ் மல்டிபார் ஜெஸ்டர் செட்டிங்ஸ் செக் பாக்ஸ் அன்செக்கில் இருக்கும். அதை நீங்கள் டிக் பண்ணணும். அதுக்கடுத்து ரைட் அப் மல்டிபார் ஜெஸ்டர் செட்டிங்ஸ் டவுனு ரைட்டு லெஃப்ட் இந்த 4 நீங்கள் செட் பண்ணக்கூடாது. அது உங்கள் விருப்பம். செட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். ஓகேவா. அதுக்கடுத்து ரைட் அண்ட் லெஃப்ட், ஸோ அதாவது ரைட்டில் ஸ்வைப் பண்ணி லெஃப்ட்டில் எடுப்போம் இல்லையா, அதில் உள்ளே போனீங்கன்னா ரைட் லெஃப்ட் மல்டிபார் ஜெஸ்டர் செட்டிங்ஸ் செக் பாக்ஸ் அன்செக்கில் இருக்கும். யூஸ் ரைட் லெஃப்ட் மல்டிபார் ஜெஸ்டர் செட்டிங்ஸ் செக் பாக்ஸ் அன்செக்கில் இருக்கும். அதை டிக் பண்ணி விட்டுட்டு எல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் எது வேணாலும் அதில் உள்ள போய் நீங்கள் டிக் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் போட்டு அப் இழுத்தீங்க. இப்போ ஒரு அப் இல்லை யூடியூப் வச்சுருந்தா அப் இழுத்திங்கன்னா யூடியூப் ஓப்பன் ஆகும். இதுதான் மல்டிபார் ஜெஸ்டர் செட்டிங்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது புரிஞ்சிருந்தா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். புரியலைன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணி எதனால் பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மோஸ்டஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. மறக்காம நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அதுவும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். ஓகேவா. அப்படியே பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்க போகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரதீப் எஸ்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.